10ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விழுக்காடு அதிகரித்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரிடம் எமது செய்தியாளர் சங்கரன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட்டிருக்கிறது. 93.6 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டை விட 1 விழுக்காடு தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருக்கிறது. இதில் மொத்தம் 19 துறைகளின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளிகள் எவ்வளவு விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் தேர்வுத்துறை இயக்குநர் வசந்தா அறிவித்திருக்கிறார். இந்நிலையில் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் இருக்கிறார். அவரிடம் அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்கிறது, இதில் மாணவர்கள் எந்த மாநில அளவிலான இடங்களை பெற்றிருக்கிறார்களா என்பது குறித்து சில விவரங்களை கேட்கலாம். சார், இப்போ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல அரசு பள்ளிகளுடைய செயல்பாடுகள், அந்த பள்ளிகளில் படித்த மாணவர்கள் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 1% கடந்த ஆண்டினுடைய கூடுதலாக பெற்றிருக்கின்றோம். குறிப்பாக அரசு பள்ளிகள் என்று எடுத்துக்கொள்கின்ற போது அரசு பள்ளிகளில் 90.2% தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது கடந்த ஆண்டை விட 2% கூடுதலாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் 10ஆம் வகுப்பு மாணவர்கள், குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் போன்ற மாவட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு சிறப்பு கையேடு உடனடியாக அளிக்கப்பட்டது. அதேபோன்று பல்வேறு நலத்திட்டங்களும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளும் அளிக்கப்பட்டதன் விளைவாக இந்த கூடுதலான சதவீதம் எடுக்கப்பட்டது. எப்போதும் போல அரசு பள்ளிகளிலும் மாணவர்களை விட 6.4% கூடுதலாக மாணவிகள் பெற்றிருக்கிறார்கள்.